ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம கரை அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான ஒரு த்ரில்லர் படங்க. எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சதுங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தை கரெக்டா எலெக்ஷன் ரிசல்ட் டைம்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சோஷியல் மீடியால எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் டிவி சேனல்ஸுக்கு கூட பெருசா வியூஸ் போல நியூஸ் சேனல்ஸ் தான் அதிகமா வியூஸ் வாங்கிட்டு இருந்தது அப்படின்ற டாக் எல்லாம் கூட இருந்தது. அந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால படத்தை பத்தி சோஷியல் மீடியால யாருமே பெருசா பேசவே இல்ல. அதனால தான் நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்க. படம் கண்டென்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. ஆனா இந்த படம் அவர்களுக்கான படமா இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாவும் நெகட்டிவாவும் டிப்ரெஷனாவும் இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சூழ்ச்சியின் காரணமா ஹீரோ திருட போன இடத்துல மாட்டிக்கிறாருங்க. ஹீரோ எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்து இனிமேல் வாழ்க்கையில திருடவே மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரு. ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணி ஆந்திரால போய் தலைமறைவா வாழ ஆரம்பிக்கிறாருங்க. மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் உழைப்புக்கேத்த ஊதியம் அங்க கிடைக்கல. அதனால சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிலத்தை வித்து சொந்த தொழில் வச்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு வந்தா அங்க நடக்கிற சூழ்நிலை ஹீரோவை திரும்பவும் திருட வைக்குதுங்க. 18 பிரான்ச் கொண்ட ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்றாரு. எந்த ஒரு பவர்ஃபுல் பேக்ரவுண்டும் இல்லாம. அடுத்தடுத்து என்ன நடந்தது, இவர் திருடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருந்தது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 1990கள் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இரவு நேரங்க. ஒரு கிராமத்துல நம்ம ஹீரோவும் முருகேசன் அப்படின்ற நபரும் சேர்ந்து ஒரு வீட்டை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே காக்கி யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையில நல்லா கோந்த தடவிக்கிறாங்க. அதாவது கம்மு கையில தடவுனா பிசு பிசுன்னு ஒட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. கம்மு காஞ்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் கிளவுஸ் போட்ட மாதிரி ஆயிரும். இதன் மூலமா இவங்க கைரேகை பதியறத தடுக்க முடியும். எப்போதுமே சுத்தி மரம் நிறைய இருக்கக்கூடிய வீட்டை தான் டார்கெட் பண்ணணும். அப்பதான் வெளியாளுங்களுக்கு உள்ள ஒருத்தன் போறான் அப்படின்றதே தெரியாது. அப்படி தெரிஞ்சா கூட காக்கி சட்டையில இருக்கிறதுனால ஈபில இருந்து வந்தோம் அப்படின்னு சமாளிச்சுட்டு நழுவிடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி முருகேசனை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. பார்த்தா அந்த வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அந்த பூட்டை ஈஸியா உடைக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்ட்டு அந்த பூட்டோடைய சாவி ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஃபுல்லா இந்த பட்டாசு மருந்தை கொட்டுறாருங்க. அதுக்கப்புறம் திரிய வச்சு பத்த வச்சு விட்டா பட்டுன்னு வெடிக்குதுங்க. வெடிச்ச உடனே பூட்டு உடைஞ்சிருது. ரொம்ப எல்லாம் சிரமப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டோர் ஓபன் பண்ணி பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டோடைய லாக்கரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லாக்கர் சாவி ஹோல் மேல இவர் ஒரு உளிய வைக்கிறாருங்க. முருகேசன் கிட்ட ஒரே அடி தான் அடிக்கணும், அதுலயே ஓபன் ஆயிரணும், மறு அடியெல்லாம் அடிச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல சரிண்ணே அப்படின்னு ஒரு தயாராகிறாரு. ஏன்னா நீயே பிடிச்ச அடி அப்படின்னு சொல்ல முருகேசனே பாத்தீங்கன்னா அந்த உளி மேல சுத்தி அடிக்கிறாருங்க. அடிச்ச உடனே அந்த லாக்கர் ஓபன் ஆயிருது. லாக்கரை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பண நகை உள்ள இருக்குதுங்க. என்னன்னா இவ்வளவு பண நகையா வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் நம்ம திருடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே பாரபட்சம் பார்க்காம ஒரு மூட்டையில நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே நம்ம ஹீரோ முருகேசனுக்கு பங்க பிரிச்சு கையில கொடுக்குறாரு. இல்லாம இப்ப அடுத்தடுத்து நான் தொழில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால இதுக்கு மேல போலீஸ்க்கு பயந்தெல்லாம் ஓட முடியாது. என்ன நம்பி வந்து அவங்க அன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து ரெண்டு பேரும் நிம்மதியா ஒரு இடத்துல வாழலாம்னு முடிவெடுத்துட்டோம். இந்த அவன் பங்கப்பொடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ள ஆளுங்க வந்துட்டாங்க. ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்தா வெளியூர் போன வீட்டாளுங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டாங்கன்னு திரும்ப எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு லேடி வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள திருட்டு பசங்க பூந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்ல உடனே ஆளுங்க இந்த வீட்டை சுத்து போடுறாங்க. உடனடியா நம்ம ஹீரோ முருகேசனும் ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியில போறதுக்கு வீட்டு மேல ஒரு ஓட்டை இருக்குங்க. முதல்ல முருகேசனை ஏத்தி விட்டுட்டு பண மூட்டையும் கொடுத்துட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோ ஏறலாம்னு நினைக்கிறாரு. பண மூட்டையை தூக்கி போடும்போது முருகேசன் தவறி விட்டுறாருங்க. அதுக்குள்ள இருந்த பணம் நகை எல்லாமே தரையில சிந்திருது. உடனடியா நம்ம ஹீரோ கீழே விழுந்த பணம் நகை எல்லாத்தையுமே அந்த மூட்டையில நிரப்பிட்டு பார்த்தா முருகேசன் சொல்லாம கொள்ளாம அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாங்க. முருகேசன் அங்க இருந்து கை கொடுத்தாதான் நம்ம ஹீரோனால அந்த ஓட்ட வழியா ஏறி வெளியில போக முடியும். இப்ப நம்ம ஹீரோனால தனியா மேலையும் ஏற முடியாது. முருகேசனுடைய சுயநலம் மற்றும் சூழ்ச்சியின் காரணமா நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளேயே மாட்டிட்டாருங்க. வெளியில ஆளுங்க எல்லாம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ முழிக்கிறாருங்க. சண்டை செஞ்சாது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கையில இருக்கக்கூடிய டார்ச் ஆயுதமா பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து பார்த்தா கன் பாயிண்ட்ல ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்று திரண்டு ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவை தலைகளா தொங்க விட்டு பொலவலன்னு பொழந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு செல்வி வரா. ஹீரோவுடைய நிலைமையை பார்த்து பயங்கரமா அழுவுறா. அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க தப்பான ஆளை கூட்டிட்டு வந்து இங்க தொங்க விட்டு இருக்கீங்க, நீங்க வேற யாரோன்னு நினைச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து நீ ஏயா அமைதியா இருக்கிற, வாயை திறந்து சொல்லேயா நீ பண்ணலான்னு அப்படிங்கும் போது என்ன மன்னிச்சிரு செல்வி அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே செல்விக்கு தூக்கி வாரி போட்டுருது. நீ வெளியே போமா அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் செல்வி அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ திருடி இருக்கிறாரு அப்படின்றத நினைச்சு செல்வி ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாங்க. இப்ப பரதன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. இவர் கொஞ்ச நாள்ல ரிட்டையர்ட் ஆக போறாருங்க. இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து எஸ்பியோட வாக்கி டாக்கில கிராமத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட வீட்டுல திருட்டு நடந்திருக்குது. திருட்டு சம்பவத்துல ஈடுபட்ட அக்யூஸ்ட கையோட புடிச்சிட்டோம். ஸ்டேஷன்ல கஸ்டடியில தான் இருக்கிறான். கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாமையா அப்படின்னு கேட்க பட்டு இந்த பரதன் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் தலையிடுறாரு. சார் அந்த வழக்கை
வழக்கை எனக்கு கொடுங்க சார் அப்படின்ட்டு இணைய வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுற அப்படிங்கும் போது சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வாக்கி டாக்கில இருக்கிறவங்கள ஹோல்ட்ல வச்சுட்டு எதுக்காக நீ இந்த கேஸை வேணும்னு கேட்டுட்டு இருக்க, இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ் தானயா, திருடனும் மாட்டிக்கிட்டான் திருட்டு பொருளும் கைப்பற்றப்பட்டுருச்சு, கோர்ட்ல குற்றவாளியை ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி தரது மட்டும் தான் இருக்கு, இந்த வழக்கை எடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க பரதன் சொல்றாரு அவரோட 30 வருஷ சர்வீஸ்ல பெரிய பெரிய கேஸ் எல்லாம் கூட இவர் சால்வ் பண்ணிருக்காராங்க கைஸ், ஆனா எதுக்குமே இவருக்கு கிரெடிட் கிடைச்சது கிடையாதான், இவருக்கு மேல இருக்கிறவங்க அந்த கிரெடிட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, இது நாள் வரைக்கும் பெருசா அதை பத்தி இவர் கவலைப்பட்டது கிடையாதுங்க, பட் இவரோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது நெருங்கிட்டே இருக்கு இல்லையா, வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இவர் பெருசா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே சாதிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அதனால என் மேல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்றதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு சார், ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய கேஸை சால்வ் பண்ணி நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி பேர் வாங்கிடணும்னு நான் நினைச்சேன், அதுக்கு ஏத்த மாதிரியே எம்எல்ஏ உடைய வீட்டு திருட்டு வழக்கு வந்திருக்கு, மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது இந்த வழக்குல நிறைய இருக்கும், அதனால நான் இன்வால்வ் ஆகி நான் தான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்திலேயே என்னோட போட்டோ பேரெல்லாம் வரும் சார், சந்தோஷமா ரிட்டையர்ட் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல திருடனே மாட்டிக்கிட்டான் அப்படின்ற பட்சத்துல நீ இதுல என்ன மாத்த போற அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எஸ்பி பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கில பரதன் வருவாரு, அவர்கிட்ட கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க அப்படின்ட்டு பரதன் ஸ்டேஷனுக்கு போறாரு, எவிடன்ஸ் ட்ரே கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதுல நம்ம ஹீரோ திருடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், உடைக்கப்பட்ட பூட்டு, ஒயரு எல்லாத்தையுமே பாக்குறாருங்க, சைனாக்காரன் கஷ்டப்பட்டு பூட்டை கண்டுபிடிச்சா அதை பொத்துனாப்புல உடச்சிட்டியா, கைரேக பதியாம இருக்கிறதுக்கு கையில கோந்து, மோப்பனாய் வாசம் பிடிச்சு வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு உடம்பெல்லாம் தைலம் அப்படின்னு சரியான மூலக்காரனா இருக்கிறிய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டேஷன் ஆளுங்க கிட்ட நான் சொல்ற மாதிரி கேஸை எழுதுங்க அப்படின்றாருங்க. நம்ம ஹீரோ எம்எல்ஏவோட வீட்டுக்கு திருடுறதுக்காக போயிருந்திருக்காரு, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க, பரதனோட டீம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க, ஹீரோ போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருடப்பட்ட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்திருக்காரு, ரொம்ப நேரமா பரதன் சேஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை பரதன் பிடிச்சிட்டாரு, அந்த டைம்ல பரதன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவரு பரதனை எதிர்த்து சண்டை போட்டதாகவும் கொலை செய்யறதுக்கே முயற்சி செஞ்சதாகவும் கேஸ் எழுத சொல்றாருங்க, அட்டம் டு மர்டர், ராபரி, அதுபோக பழைய திருட்டு வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தூக்கி இவன் மேல போடுங்க, இவனை இந்த கிராமத்தோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா வச்சு இந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை பரதன் பிடிச்சாரே அப்படின்ற மாதிரி கேஸ் எழுதுங்க, என்னப்பா எழுதலாமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க வேணாம் சார் அப்படின்னு ஹீரோ தலையாட்டுறாரு, என்னடா ஒரு பேச்சுக்கு கேட்டா வேணான்னு சொல்ற, மீடியாவை சார்ந்த முக்கியமான பத்திரிகையாளர்களை எல்லாம் வர சொல்லுங்க, நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல இது வரணும் அப்படின்ற மாதிரி அதற்கான ஏற்பாடையெல்லாம் இந்த பரதன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம், 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாரு, ஆனா பரதன் போடுற வழக்கெல்லாம் பார்த்தா ஆயுசுக்கும் ஹீரோ ஜெயில தான் இருப்பாரு போல, அதனால இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரதனை எதிர்த்து இவர் நிக்கிறாருங்க, பரதன் கேஷுவலா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பரதனோட வயித்துலயே 2 குத்து குத்துறாருங்க, ஒரு செகண்ட் பரதன் கதி கலங்கி ஆடி போயிடுறாரு, அந்த கேப்ல ஹீரோ அங்க கடக்கிற ஒயரை எடுத்துட்டு போயிட்டு சுவிட்ச் பாக்ஸ்ல வச்சு ஷார்ட் பண்ணி விட்டுறாருங்க, இதன் மூலமா போலீஸ் ஸ்டேஷன்ல பவர் கட் ஆயிருது, ஸ்டேஷனே கருகும்னு இருக்குது, சோ இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க, கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா பரதனை மீட் பண்றதுக்காக வராரு, பார்த்தா பரதன் அடிபட்ட நிலைமையில இருக்கிறாரு, அவனை புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா விசில் அடிக்கிறாரு, எல்லாருக்கும் தகவல் தெரியுது, ஹீரோ காட்டுக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிக்கிறாருங்க, ஹெவியா மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது, ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம ஒரு மரத்து மேல போய் அப்படியே படுத்துறாரு, ஐயா கரசாமி தயவு செஞ்சு என்னைய காப்பாத்தையா, இனிமேல் வாழ்க்கையில திருடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரேயர் பண்றாருங்க, அவருடைய பிரேயர் பலிக்குது, போலீஸ்காரங்க கையில ஹீரோ மாட்டாம போயிடுறாரு, பரதனுக்கு தான் நம்ம ஹீரோட முகம் தெரியுமே, அதனால இந்த ஊர்ல இருந்தா வாழ முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி செல்வியை கூப்பிட்டுட்டு ஆந்திரா பக்கம் போயிடுறாருங்க, தெலுங்கு பேச கத்துக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் கடையில இவங்க 2 பேருமே லேபரா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு இல்லங்க, அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல இருந்து ராத்திரி க்ளோஸ் பண்ணிட்டு போற வரைக்கும் எல்லா வேலையுமே நம்ம ஹீரோவும் செல்வியும் தான் பண்ணுவாங்க, கையெல்லாம் பொத்து போயிருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எதற்காக அப்படின்னா சம்பளம் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும், அதை வச்சு தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்ட்டு தான் ராத்திரி ஓனர் கிட்ட போயிட்டு ஐயா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இங்கேயே தான் கிடக்குறோம், நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க 2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் சம்பளம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்க வந்து 6 மாசம் தானே ஆகுது, 1 வருஷம் வேலை செய் சேர்த்தி தரேன், அது 2 ரூபாய் உயர்த்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க, ஹீரோட மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க, 2 பேரும் ஓலை குடிசையில தான் தங்கி இருக்கிறாங்க, மாவாட்டி செல்வியோட கையெல்லாம் பொத்து போய் கிடக்கும், ஹீரோ மருந்து வச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் திருடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டு போயிருக்கலாம் இல்லையா, ஏன் என் கூட இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு கேட்க காதலிக்கும் போது நீ திருடன் எனக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க, அந்த ஓலை குடிசை ஓட்டையில இருந்து அப்படியே தண்ணி எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும், உடனே அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வச்சு பிடிக்கலாம்னு நினைப்பாங்க, பாத்திரம் வைக்க வைக்க தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க, ஒரு ஓலை நல்லா டேமேஜ் ஆகி ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க, ஹீரோ அங்கேயே நின்னுட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாரு, ஏன் அழுவுற அப்படின்னு செல்வி கேட்க நம்ம வாழ்க்கை மாறணும்னா ஒரே வழி நம்ம சொந்தமா தொழில் பண்றதுதான், நாம ஏன் சொந்தமா ஒரு ஹோட்டல் நடத்தக்கூடாது, நம்ம வாழ்க்கை தரமும் உயருமே அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நடக்கிற காரியமா ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பேங்க் மேனேஜரை மீட் பண்றதுக்காக போறாங்க, சொந்தமா தொழில் பண்றதுக்கு லோன் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க, பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது, ஆனா ஷூரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க, ஷூரிட்டினா
என்ன அப்படின்னு ஹீரோக்கு தெரியலங்க. அப்பதான் மேனேஜர் சொல்றாரு, சோ உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலமோ இல்ல வீடோ காடோ சொத்தோ இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு நீங்க லோன் வாங்கிக்கோங்க, பேங்க்கும் தாராளமா லோனை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. பட்டுன்னு டோர் கிட்டே நின்னுட்டு, சிக்யூரிட்டி தானே சார் கேட்டீங்க, எனக்கு சொந்தமா ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்னையா 8 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டா லோனுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வா, ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ லோனை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் விஷயம் தெரிய வருதுங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவர் ஊரை விட்டு ஓடி வந்தது தாங்க. ஊர் பக்கமே போக கிடையாது. ஊர்ல அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, நிலமும் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே பஸ் பிடிச்சு ஊருக்கு போறாங்க. டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ்ல செல்வியை தங்க வைக்கிறாருங்க. நீ இங்கேயே இரு, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நானும் வரேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. உன்னோட அப்பா கண்டிப்பா உன் மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருப்பாரு, நீ போய் அவர் முன்னாடி நின்ன உடனே உன்னை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதுவே கூட ஒரு பொண்ணு நிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பார்த்து பேசுவார் இல்லையா, அதனால நானும் வரேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் எங்க அப்பா பார்க்க மாட்டாரு, எங்க அப்பா என்ன பேசும்போது நீ என் பக்கத்துல நின்னா உனக்கும் கஷ்டமா இருக்கும், நான் போய் பேசிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே பத்திரமா உள்ள லாக் பண்ணிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அந்த கிராமத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கிராமத்துக்கு போற வழியில பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குதுங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்க பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி அந்த டைம்லயும் பிரச்சனை இருந்திருக்கும் போல, அதனால டீசல் பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. சோ இதை வந்து நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராமமே நின்னு அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட தாய் மாமனை மீட் பண்றதுக்காக போறாருங்க. மாமா கொஞ்சம் பாசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறதுக்காக போறாரு. ஆனா மாமா பார்த்த உடனே ஹீரோ பலார்னு ஒரு அற விட்டுறாருங்க. உன்னை ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்னை பாக்குறதுக்காக வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல, வந்தவன் எப்போ வந்திருக்கணும், இப்ப எதுக்கு வந்த, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் வந்திருக்கிற, என்ன காரியம் அப்படின்னு கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. போடா போ, நானாவது உன்னை அடிச்சதோட நிப்பாட்டிட்டேன், உன்னோட அப்பா எல்லாம் பார்த்தாருன்னா கொன்னே போட்டுருவாரு, சரி எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ரொம்ப கோவமா பஸ் ஸ்டாப்புக்கு போறாருங்க. அப்போ ஒரு பஸ் வந்து நிக்குது. அந்த பஸ்ல ஏறலாம்னு நினைக்கும் போது ஒரு பெரியவர் இருப்பா நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இறங்குறாரு. அந்த பெரியவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோட அப்பா தாங்க. ஹீரோ தன்னோட அப்பா முகத்தை பார்த்ததும் மனமுடைஞ்சு போய் அப்படியே சைலண்டா முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த பக்கம் நகர்ந்து போயிருவாருங்க. பஸ்ஸை விட்டு இறங்கின ஹீரோட அப்பா கண்டுபிடிச்சிடுறாருங்க. தம்பி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நிக்கிறாரு. திரும்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கண்ணு கலங்கிட்டே திரும்புறாருங்க. அப்பா ரொம்ப கோவப்படுவாரு, திட்டுவாரு, அடிப்பாரு, இந்த மாதிரிலாம் ஹீரோ எதிர்பார்த்தாரு. ஆனா ஹீரோட அப்பா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. நீ எங்க போன, என்ன ஆனனே தெரியாம எவ்வளவு தூரம் உனக்கு தெரிய அலைஞ்சன் தெரியுமா, உன்னோட அம்மா உனக்காக எவ்வளவு ஏங்குனா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட பையனை வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. ஹீரோட அம்மாவும் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஹீரோட அப்பா அம்மா 2 பேருமே ஹீரோ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டுட்டு டவுனுக்கு போறாருங்க. பாய் பெட்ஷீட், தலகாணி, சட்டை, செருப்பு அப்படின்னு எல்லாமே ஹீரோக்கு வாங்கி கொடுத்து அழகு பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் இவங்களோட நிலத்துக்கு அப்பா கூட்டிட்டு போறாருங்க. அந்த நிலத்திலேயே பாத்தீங்கன்னா இவங்களோட முன்னோர்களுடைய சமாதியும் இருக்கு. அங்க இவங்க பிரேயர் பண்றாங்க. பேரலா நம்ம செல்வி இருக்காங்க இல்லையா, அந்த லாட்ஜ்ல தான் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட, அப்பா நில விஷயமா கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் பிரேயர் பண்ணிட்டு இருந்ததுனால ஹீரோ சொன்னது காதுல விழலங்க. கூப்பிட்டே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நிலத்துக்கான உரம் மூட்டை வந்துருச்சுங்க. உரம் மூட்டை வந்துருச்சு, வா போய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. ஒரு வண்டியில இருந்து இன்னொரு வண்டிக்கு மூட்டையை மாத்தி வைக்கணுங்க. இப்ப ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற ஒரு மூட்டையை கொடுத்து அங்க கொண்டு போய் வைக்க சொல்றாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மூட்டையை ஃப்ரண்ட்ல வாங்கிட்டு போய் வைக்கிறாரு. இவரால முடியல. அப்ப அப்பா ஒரு மூட்டையை தூக்குறது எப்படி அப்படின்றத நான் சொல்லி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, மூட்டையை எப்போதுமே முதுகுல வாங்கணும், மூட்டையை நம்ம முதுகுல வாங்கும் போது பலம் ஃபுல்லா கையில இருக்க கூடாது, நம்ம வயித்துல இருக்கணும். அதுக்கப்புறம் மூட்டையை தூக்கி வைக்கும் போது மொத்த பலத்தையும் காலுக்கு கொண்டு வந்து ஒரு தூக்கி வீசணும். அப்பதான் பவர் கரெக்டா ஸ்பிளிட் ஆகி அந்த மூட்டை கரெக்டான பொசிஷன்ல போய் உட்காரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த விஷயத்தை கத்துக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வயசானவர் அந்த இடத்துக்கு வராரு. அவரு இந்த நிலத்தை பார்த்துட்டு, நிலத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா உரம் போட மாட்டிருக்குது, நான் போய் அங்கேயும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் போறாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய டிராக்டரை பார்த்துட்டு, அந்த டிராக்டர் அப்படின்னு கேட்க, அது நம்மளுது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஏன் அங்கேயே நிக்குது அப்படின்னு கேட்கும்போது, போர் நடக்கிறதுனால டீசல்லாம் ஆன விலை ஏறிடுச்சு, அதனால டிராக்டருக்கு டீசல் போட்டு நிலத்துல உழுவ முடியல, அதனால அந்த டிராக்டர் தண்டமா நின்னுட்டு இருக்குது, நிலத்துல வரத வச்சு அந்த டிராக்டருக்கு தவணை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, தவணையா யாருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் அப்பா சொல்றாருங்க, இந்த 8 ஏக்கர் நிலத்தை வந்து சியூரிட்டியா வச்சுதான் அந்த டிராக்டரை அப்பா வாங்கி இருந்திருக்காருங்க. சோ இந்த நிலத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பேங்க்ல இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த வயசானவர் வராரு. அவர் போய் சைக்கிளை டிராப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அந்த வயசானவர் உட்கார வச்சுட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் அந்த வயசானவர் மூலமா பல விஷயங்கள் தெரிய வருது. டிராக்டர் வாங்கினோம்னா நம்ம விவசாயம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரம் பயிரிட்டு அறுவடை பண்ணி வருமானம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய நிலங்களை கொண்டு போய் பேங்க்ல அடமானமா வச்சு இந்த டிராக்டரை வாங்கி இருந்திருக்காங்க. மாசம் தவணை கட்டலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல, வறட்சி வந்துருச்சு, நிலத்துல இருந்து வருமானம் வராதனால அந்த டிராக்டருக்கான தவணையையும் இவங்களால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பல பேர் இங்க வாழ முடியாம எல்லாத்தையும் விட்டுட்டு டவுன் பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. சொந்த ஊருக்கு வந்தா நல்லா இருக்கும்,
அந்த நிலத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இங்க வந்திருந்திருப்பாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே தலைகீழா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ டவுன்ல ஒரு நபரை மீட் பண்ணி அடமானத்துல இருக்கக்கூடிய நிலத்தை விற்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது விற்க முடியும், பூர்வீக சொத்து தானே அப்படிங்கும்போது வித்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்க ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோட மாமா கிட்ட போயிட்டு ஒரு 4000 ரூபாய் ரெடி பண்ணி தர முடியுமா, காணாம போன பையன் திரும்ப வந்தான் அப்படின்னா சாமிக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறதா வேண்டியிருந்தேன் அப்படிங்கும்போது சுத்தமா என் கையில காசு இல்ல அப்படின்னு மாமா சொல்றாரு. யாராவது கிட்டையாவது அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாருங்க. மாமா சொல்றாரு எனக்கு என்னமோ அவன் வந்ததுல சந்தேகம் இருக்கு அப்படிங்கும்போது அவன் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி அப்போ சப்போர்ட் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செல்வியை பாக்குறதுக்காக இந்த லாட்ஜுக்கு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செல்வி கிட்ட இந்த மாதிரி அடமானத்துல இருக்கக்கூடிய நிலத்தை விற்கலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது செல்வி என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி கடன்ல இருக்கிறவங்க கிட்ட போய் காசு கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உங்களுக்கு நல்லது தான் பண்றேன், அந்த நிலத்தை வித்துட்டு கடனை அடைச்சிட்டு நமக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு கையில காசை கொடுத்துட்டு வந்துடலாம், இப்ப நல்லதுதான் நான் பண்றேன், சப்போஸ் நான் இதை பண்ணலன்னா காலம் முழுக்க அவங்க வட்டி கட்டிக்கிட்டே சாவாங்க அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா தலைமையில ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. குறிப்பா நிலத்தோட உரிமையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஆக்சுவலா நீண்ட நாள் வறட்சி, டீசல் பற்றாக்குறை, இந்த காரணத்தினால இவங்களால விவசாயம் பண்ண முடியல, அதனால மாத தவணையை சரியா கொடுக்க முடியல, அதனால கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே போய் பேங்க்ல கேட்டோம்னா பேங்க்காரங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஊர்க்காரங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, நிலத்தை பேங்க்குக்காரங்க எடுத்துக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் எங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க இருக்கக்கூடிய நில உரிமையாளர்கள் எல்லாருமே அப்பாவோட பேச்சை கேட்டுதான் பேங்க்ல நிலத்தை வச்சு டிராக்டர் வாங்கி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அப்பாவும் சந்தைக்கு போறாங்க, கெடா வெட்டுறதுக்காக ஆடு பிடிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு நம்ம நிலத்தை வித்தரலாம்ப்பா, அதுல வர காசை வச்சு கடனை பூரா அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசுல ஒரு 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க, அதை வச்சு நானும் பொழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல அப்பா அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கோட ஹீரோ பாக்குறாரு. அந்த இடத்த விட்டு சைலண்டா கிளம்பி போயிடுறாரு. அப்பாக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இல்லைங்க. 16 வயசா இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அடிச்சுட்டு போயிருந்திருக்காரு. ஆனா ஹீரோ சொல்றாரு நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், நீங்க தரல, அதனால தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்ட்டு. 16 வயசுல தொழில் பண்ண போறேன்னு வந்து கேட்டா எப்படி என்னால தர முடியும் அப்படின்னு கேட்க நீங்க தரல, அதனால தான் நான் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி ஓகேப்பா, நீ எடுத்துட்டு போனல, அந்த பணம் எங்க அப்படின்னு கேட்க ஹீரோ கிட்ட பதிலே இல்லைங்க. உன்னை நம்பி நம்பி ஏமாறதுக்கு நான் தயாரா இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு உண்மையிலேயே கொஞ்சமாவது உங்களுக்கு என் மேல பாசம் இருந்ததுன்னா அந்த நிலத்தை வித்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் ரொம்ப அவசர தேவையில இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால அந்த நிலத்தை விற்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. கோச்சிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்ப ஹீரோட அப்பா வீட்டுக்கு போறாருங்க. அம்மா கேக்குறாங்க தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாருங்க. நிலத்தை விற்கணும்னு ஹீரோ சொன்னது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில போஸ்ட்மேன் கிட்ட இருந்து லெட்டர் வருது. இந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தவரு அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. அந்த லெட்டரை ஹீரோவும் பாக்குறாரு. அதை பார்த்தா அது ஜப்தி நோட்டீஸுங்க. இந்த நிலத்தை வச்சு டிராக்டர் வாங்கினாங்க இல்லையா, அதற்காக கடன் பெற்றிருந்தாங்க இல்லையா, அந்த கடனை நீங்க திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை பேங்க்காரங்க எடுத்துக்க போறதாகவும் அதற்கான ஜப்தி நோட்டீஸ் தான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு தன்னுடைய அப்பா பாக்குறதுக்காக நிலத்துக்கு போறாருங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்போ உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்ட்டு. இந்த பாலா போன நிலத்தை வித்தரலாம் தானே சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அப்பாவுக்கும் வந்துருது நிலத்தை திட்டாத, இது சாதாரண நிலம் கிடையாது, நம்ம முன்னோர்கள் வாழ்ற கோயில்ரா, எப்போதுமே அந்த நிலம் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் எதுக்கு கொண்டு போய் பேங்க்ல வச்ச அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, படிச்சவன் நம்மளை ஏமாத்த மாட்டான்ற நம்பிக்கையில நான் கையெழுத்து போட்டேன், ஆனா இப்படி வந்து நிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அழுகுறாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் தான் ஊர்ல பெரிய மனுஷனா இருந்துட்டு இருக்காருங்க. அதனால இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பத்திரத்தை கொண்டு போய் வச்சு டிராக்டர் வாங்கி இருந்திருக்காங்க. இவர மாதிரியே நிறைய பேர் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க நிலத்தையே உங்களால காப்பாற்ற முடியல, இதுல மத்தவங்க நிலத்தை எப்படி காப்பாத்துவீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அப்பா சொல்றாரு சரிடா நீ சொல்ற மாதிரி இந்த நிலத்தை வித்து நீ காசை எடுத்துட்டு போயிட்டான்னு வையேன், நானும் உன்னோட அம்மாவும் இந்த நிலம் இல்லாம என்னடா பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கும் ஹீரோ கிட்ட பதிலே இல்லைங்க. ஹீரோ வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப பின்னாடியே வந்து நீ திரும்ப வந்துட்டீன்னா சாமிக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறதா வேண்டி இருந்தேன், அதற்காக காசு கூட ரெடி பண்ணி வச்சிருந்தேன்டா, என்னால பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த காசை உன் செலவுக்காவது வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி கையில கொடுக்குறாரு. ஆனா ஹீரோ அதையும் வாங்காம அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. ஹீரோ ரொம்ப நெகட்டிவான ஒரு ஆளா தான் கைஸ் இங்க ப்ரோட்ரேட் ஆகுறாரு. அந்த லாட்ஜ்க்கே வந்துடுறாருங்க. தன்னோட மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுகுறாருங்க. செல்வி என்ன சொல்றாங்கன்னா அப்பா தானே பேசினாரு, அதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ற அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தோத்துட்டுமே அப்படின்றத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சரி பேசினதுக்கெல்லாம் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் செல்வியும் இந்த கிராமத்துக்கு வராங்க. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையே இப்பதான் ரிவீலே பண்ண போறாங்க. ஏதாவது பேசினா திட்டினாங்கன்னா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஆப்போசிட்ல ஒரு நபர் வராருங்க. அந்த நபரை பார்த்தோன்னே ஹீரோக்கு சம்மக்கம் வருது. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, முருகேசன் தான். அண்ணா அன்னைக்கு அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால தானே அப்படி விட்டுட்டு போயிட்டு அப்படிங்கும்போது தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதரா போடா அப்படின்ற மாதிரி ஹீரோ விரட்டுறாரு. நான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த அன்னிக்கிட்ட சொன்னதே நான் தானா அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதரா போயிடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. முருகேசனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ செல்வியை கூப்பிட்டு
அப்படியே வீட்டுக்கு போறாரு. தன்னோட அம்மா கிட்ட இதுதாமா நான் கட்டிக்கிட்ட பொண்ணு, முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன் அப்படிங்கும் போது என்னடா இப்படி திடீர்னு வந்து சொல்ற, சரி போ அப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் செல்வியும் வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா ஹீரோடைய அப்பா எந்த அசைவுமே இல்லாம இருக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்பா கிட்ட பேசுனதுக்கு மன்னிப்பு கூட கேட்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாருங்க, அழுகுறாரு. அதுக்கப்புறம் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி இவங்க நிலத்துலதான் புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. சோ அதற்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேங்க்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வராங்க. யாரை கேட்டு இந்த நிலத்துல புதைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோடைய மாமா தான் போய் குரல் கொடுக்குறாரு. யாரை கேட்கணும் அப்படின்ட்டு, எங்களை கேட்கணும். இப்போ இந்த நிலம் வந்து பேங்கோடைய கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு சொந்தமானது. இந்த கடையில கண்டதையெல்லாம் கொண்டு போய் புதைச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல என்னடா கண்டது கிண்டதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சண்டைக்கு போறாருங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸை பார்த்ததும் ஹீரோ அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ முருகேசன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மறைச்சு நின்னுக்கிறாருங்க. எண்ட் ஆஃப் த டே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க்குக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பேங்க்காரன் போர்டை வச்சிடறான், அந்த இடம் பேங்க்குக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் மாமாவும் பாத்தீங்கன்னா இந்த பேங்கோடைய ரீஜனல் மேனேஜரை மீட் பண்ணி கொஞ்சம் கால அவகாசம் கேட்கலாம், பாவம் இறந்துட்டாரு ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ரீஜனல் மேனேஜர் என்ன மாதிரியான ஆளு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. வேலைக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ரீஜனல் மேனேஜர் பேசுறாருங்க. நீங்க வந்து படிக்காத சொத்து நிறைய இருக்கக்கூடிய ஆட்களையா பார்த்து டார்கெட் பண்ணணும், அவங்களுக்கு ஆசைகளை காட்டணும், அதாவது கடன் வாங்கினாதான் நீங்க முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி உங்க திறமையை பயன்படுத்தி அவங்கள நம்ம பேங்க்ல லோன் வாங்க வைக்கணும். அவங்களுடைய அசெட் டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் பேங்க் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு தான் முயற்சி செய்யுது அப்படின்ற மாதிரி தெரியணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 15 ஹிடன் சார்ஜஸ் போட்டு அவங்க கிட்ட இருந்து வட்டியும் அசலையும் வாங்கணும், முடிஞ்சா இடத்தையும் ஜப்தி பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கையெழுத்து போடுறவன் எவனுமே படிக்காதவன் அப்படின்றதுனால இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்படியே படிச்சவன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவனுக்கு புரியவே கூடாது. அந்த மாதிரி தான் டிசைன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இந்த ஒரு சூழல்ல ஒரே ஒரு நபர் எழுந்திருச்சு, ஏன் சார் உதவி செய்யணும்னு நினைச்சா ப்ராப்பரா உதவி செய்யலாமே, ஏன் சார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்க, உங்கள யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்க எல்லாருமே நோ சொல்றாங்க. நீங்க எல்லாரும் உங்க வேலையை பார்க்கறதுக்காக போலாம், நீ வேலையை விட்டே போலாம் அப்படின்னு சொல்லி அவர் துரத்தி விட்டுறாருங்க. ஆக மொத்தம் இந்த பேங்க் பாத்தீங்கன்னா லீகலா கொள்ளையடிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நீடே இல்லாதவங்க கிட்ட நீ லோன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஆசை வார்த்தை காமிச்சு கையெழுத்து போட வச்சு ஹிடன் சார்ஜஸ் ஜப்தி அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகள்ல இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மேனேஜரை மீட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோவும் மாமாவும் வந்திருக்காங்க. மாமா போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஹீரோடைய மாமாவை யாருன்னே தெரியலங்க. ஹீரோடைய அப்பா பேரை சொல்லும் போது தான் ஓகே அந்த கிராமமே சேர்ந்து லோன் வாங்குறதுக்கு அவர் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞாபகம் இருக்குன்றாரு. அவர் இறந்து போயிட்டதா சொல்லி கால அவகாசம் இவர் கேட்கிறாருங்க. அதுக்கு இந்த ரீஜனல் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, பேங்க்குக்கு ரூல்ஸ்னு ஒன்னு இருக்கு, அந்த ரூல்ஸ் படி தான் நாங்க நடந்துப்போம், அதனால பணத்தை கொண்டாந்து கட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. உடனே மாமா பாத்தீங்கன்னா எதிர்த்து வாய் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே ரீஜனல் மேனேஜரும் பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம ஹீரோடைய மாமாவை திட்டி ஆளுங்களை வச்சு அந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டிடுறாருங்க. ஹீரோ ரொம்ப மனம் முடிஞ்சு போய் அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே பேங்கை விட்டு வெளியில வந்து நின்றுவாரு. ஏண்டா பேங்குக்குள்ள வச்சு உன்னோட அப்பாவை அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான், நீ ஏதாவது சண்டை போடுவ கேள்வி கேட்பேன்னு பார்த்தா இங்க வந்து நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அப்பவும் ஹீரோ எதுவுமே பேசாம முருகேசனை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, ஹீரோடைய அப்பா டெட் பாடியை பாத்தீங்கன்னா அந்த நிலத்துல தான் புதைக்கணும் அப்படின்ற முடிவோட இருக்கிறாரு இல்லையா, அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கணும், அந்த ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவ்வளவு பெரிய பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறாரு, எந்த பேங்க் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சதோ அந்த பேங்க்ல இருந்து எடுத்து அந்த பேங்க்குக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மாமா கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோ ரொம்ப எமோஷனலாய் கத்துறாரு, நான் ஒரு திருடன் தாயா, எனக்கு திருட்ட தவிர வேற எதுவுமே தெரியாதியா அப்படின்ட்டு. ஏண்டா அதுக்குன்னு பேங்க் அப்படிங்கும் போது உன்ட்ட ஏதாவது வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு மாமா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஹீரோடைய மாமாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாரு. இப்ப பாடியை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட கஸ்டடியில வைக்கணும்னா ஒண்ணு இவங்க பணம் கொடுத்து அங்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா அனாதை போனோம்னா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அப்படி யாருமே வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அதனால ஹீரோ வேற வழியே இல்லாம ஒரு வண்டியில ராத்திரியோட ராத்திரியா பாடியை கொண்டு போய் ரோட்ல வச்சுட்டு வந்துடுறாருங்க. அது அனாதை போனோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் கொண்டு போய் வைக்கிறாங்க. சோ அந்த கொஞ்ச நாள் கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேங்கை கொள்ளையடிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பேங்க்லயே கட்டி பத்திரத்தை மீட்டு அதுக்கப்புறம் அப்பாவோடைய பாடியை கிளைம் பண்ணி கொண்டு போய் நிலத்துல புதைக்கணும். சோ இதுதான் இப்போதைக்கு ஹீரோடைய பிளானா இருக்குது. அப்பாவோடைய பாடியை ஹாஸ்பிட்டலுக்குள்ள எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது அனாதை போனம் தானே அப்படின்னு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க, காலெல்லாம் உதைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இவங்க கடன் வாங்கி இருக்கிற பேங்கை பொறுத்த வரைக்கும் 18 பிரான்ச்சஸ் இருக்குதுங்க. அதுல ஒரு பிரான்ச்சை இவங்க டார்கெட் பண்றாங்க. சோ இந்த கொள்ளை சம்பவத்துக்கு ஒரு கார் ஒன்னு தேவைப்படுது. அதனால வெளியூர்ல போய் ஒரு காரை திருடிட்டு வராங்க. அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற பேங்க்குக்கு ராத்திரி நேரம் போறாங்க. பார்த்தா அந்த பேங்க்குக்கு காவலாளி கூட கிடையாதுங்க. ஓபன் ஸ்பேஸ்ல அந்த பேங்க் அப்படியே இருக்குது. சோ அந்த பேங்கை சுத்தி சுத்தி வராங்க. அந்த பேங்க்
பேங்க்ல என்னென்னலாம் நடக்குது, என்ன மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்கிறாரு. அதுக்காக நம்ம ஹீரோ தன்னோட மாமாவை கூட்டிட்டு நேரா ஒரு பிரான்ச்சோட மேனேஜரை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய தொகையை நாங்க உள்ள டெபாசிட் பண்ணலாம்னு இருக்கிறோம். அந்த தொகையை நாங்க உள்ள வச்சோம்னா அந்த தொகைக்கு என்ன கேரண்டி இருக்குது, அது இங்கிருந்து திருட்டு போகாம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் மேனேஜர் சொல்றாரு, இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் இருக்கு. சோ பூட்டை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த அலாரம் வந்து பயங்கரமா சவுண்ட் எழுப்பி விட்டு எல்லாரையுமே அலர்ட் பண்ணிரும். அண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் போயிடும். 5 நிமிஷத்துல போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சோ பேங்க்குள்ள நுழைஞ்ச கொள்ளையர்கள்னால ஒரு ஸ்க்ரூவை கூட எடுத்துட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ இதுதான் மேட்டரா அப்படின்ற மாதிரி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எங்க பேங்க்ல பணம் மட்டும் இல்லாம நகைங்களுக்கான லாக்கர் கூட இருக்குது. தோ லாக்கர் அங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கம்பி கேட்டு போட்ட ஒரு ரூம்குள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த நகைக்கான லாக்கர் இருக்குது. அதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. பெரிய தொகையை டெபாசிட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு கிஃப்டா புக் கொடுக்கறத நாங்க வழக்கமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவங்க சைலண்டா வெளியில வந்துடுறாங்க. இப்ப செல்விய தன்னோட அம்மா கிட்ட விட்டுட்டு வெளியூர்ல ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, மாமா, முருகேசன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு வராங்க. முதல்ல அந்த பேங்கோடைய இபி லைனை கட் பண்ணி விட்டுறாங்க. சோ இதன் மூலமா அவங்க உள்ள போய் என்ன செஞ்சாலுமே அலாரம் வந்து அடிக்காதுங்க. இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் பைபாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் முருகேசனை காருக்குள்ள உட்கார்ந்து ஆளுங்க நடமாட்டம் தெரிஞ்சதுன்னா உடனடியே இந்த விசில் அடிச்சிரு, நாங்க வெளியில வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முருகேசன் நானும் உள்ள வரேனே, மாமா வேணா இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்ல இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டேனே அப்படின்னு முருகேசன் சொல்ல உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாமாவும் திருட்டுத்தனமா அந்த பேங்க்குள்ள நுழையறாங்க. உள்ள போய் பார்த்தா பணமே இல்லங்க. பேங்கே காலியா இருக்குது. ஃபுல்லா பேப்பர்ஸா தான் இருக்குதே தவிர பணமே இல்ல. சோ இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க போல. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அட்லீஸ்ட் இந்த லாக்கருக்குள்ள இருக்கக்கூடிய நகையாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா காலையில அந்த லாக்கர் இருக்கக்கூடிய ரூம் இரும்பு கேட்டு போட்டுருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த லாக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பூட்டெல்லாம் பார்த்ததே கிடையாது. பட் பணத்தேவை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஹீரோ சுத்தி எடுத்து அந்த லாக்கரை போட்டு அடின்னு அடிக்கிறாருங்க. அந்த சத்தம் பலமா கேக்குது. வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முருகேசனுக்கு அல்லு கிளம்புது. இவ்வளவு சத்தம் வருது, இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ அழுதுகிட்டே அடிக்கிறாருங்க தன்னுடைய அப்பாக்காக. மாமா சொல்றாரு, தயவு செஞ்சு அடிக்காதடா, சத்தம் கேக்குதுடா, ஆளுங்க வந்துருவாங்கடா, இங்க ஒண்ணுமே இல்ல, அதுதான் உண்மை, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டு வந்துடுறாரு. கஷ்டப்பட்டு செக்யூரிட்டி எல்லாம் பைபாஸ் பண்ணி அந்த பேங்க்குள்ள போயுமே இவங்களால எதுவும் பண்ண முடியலங்க. அப்பதான் ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாருங்க. இந்த ஊருக்கு புதுசா கலர் டிவி கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு சலூன் கடையில மட்டும் தான் கைஸ் கலர் டிவி இருக்குது. தமிழ்ல போடுற ப்ரோக்ராம் வந்த உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க கடையெல்லாம் சாத்திட்டு சலூன் கடை முன்னாடி போய் நின்றுறாங்க. ஒரு பயல ஊருக்குள்ள இருக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு டிவி மேல கிரேஸ் இருந்தது. சோ இதுதான் சரியான டைம். நம்ம பகல் நேரத்திலேயே பேங்க்குள்ள நுழைஞ்சு கொள்ளையடிக்கலாம். ஏன்னா பகல் நேரத்துல நகை பணம் எல்லாமே பேங்க்ல இருக்குது. ராத்திரி நேரம் அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. பகல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோடைய மாமா மிரண்டு போயிடுறாருங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு துப்பாக்கி தேவைப்படுது, துப்பாக்கி செய்யறவங்க கிட்ட கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த துப்பாக்கி செய்யறவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அருவாள் ஒன்று ஷூட்டிங்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் தனிப்பட்ட முறையில அந்த விற்பனையாளர் கிட்ட பேசும்போது அவரே சில கன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம நான் இங்க கன்னு மட்டும் தான் விற்கிறேன், வைத்தியம் எல்லாம் பார்க்கல, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா தயவு செஞ்சு இங்க தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல லேஸ் பேக்கெட் 2 எடுத்து போடுற மாதிரி இந்த 2 கன்னு, அந்த 2 குண்டு, அந்த 2 துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற பொருளுங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கிறாருங்க. முதல்ல இந்த அம்பாசிடர் காரை எடுத்துட்டு இவங்க டார்கெட் பண்ணி இருக்கிற பேங்க் கிட்ட போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டிக்கிறாங்க. முருகேசனை முதல்ல பேங்க்குள்ள அனுப்பி உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற கவுண்ட்டை சொல்றாருங்க. அவர் உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்லிடுறாரு. காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறாரு. அடுத்ததா இந்த டிவி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த டிவி ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சலூன் கடைக்கு போயிடுறாங்க. அந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஹீரோ மாமாவும் பாத்தீங்கன்னா முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு அந்த பேங்க்குள்ள நுழையறாங்க. கண்ணை காட்டி எல்லாருமே மிரட்டி நிப்பாட்ட வச்சு கை காலெல்லாம் கட்டிடுறாங்க. லாக்கருடைய சாவி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு நபர் கிட்ட கேட்க உள்ள மேனேஜர் ரூம்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது மாமா பாத்தீங்கன்னா சாவி எடுக்கிறதுக்காக போறாரு. பார்த்தா அந்த மேனேஜர் டேபிளுக்கு கீழே மேனேஜர் போலீஸ்க்கு அலாரம் அடிக்கக்கூடிய பட்டன் அழுத்திக்கிட்டு இருப்பாரு. மாமா சொல்லுவாரு, உள்ள வரதுக்கு முன்னாடியே மெயின் எல்லாம் புடுங்கி விட்டு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட இருந்து சாவியை புடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ எல்லாருமே கட்டி போட்டுட்டு ஒரு ஆள் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உள்ள மாமாவை மேனேஜர் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ மேனேஜர் போட்டு பொளந்துட்டு உடனடியா லாக்கர் ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் பணத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குதுங்க. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் அவருடைய அக்கௌண்ட்டை இந்த ஊர் பிரான்ச்சுக்கு மாத்துறதுக்காக எழுதி கொடுக்கறதுக்காக வந்திருப்பாருங்க. ஆனா கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய முருகேசனுக்கு தெரியாது. ஐயோ போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்க உடனே அந்த போலீஸ் ஆபீசர் திரும்பி பார்ப்பாரு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேங்க்குள்ள போயிருவாரு. செத்தாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னெல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பேங்க் ஆபீசர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. என்ன பேங்க்ல யாருமே இல்ல அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க பேங்க் மேனேஜரோட மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கும் போது செக்யூரிட்டிமா அப்படின்னு கேட்க அவரு டீ சாப்பிட போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் அக்கௌண்ட் இங்க மாத்துறது சம்பந்தமா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்னு பண்ணுங்க சார், ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் 2 போட்டோவும் எடுத்துட்டு வந்துருங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல அவர் பேக்கெட்லயே எடுத்துட்டு வந்திருக்காருங்க. உடனே இவரு மேனேஜர் கையெழுத்து போட்டாதான் இதெல்லாம் பண்ண முடியும், அதனால நீங்க போயிட்டு மேனேஜர் இருக்கும்போது வாங்க அப்படிங்கும்போது நான் வேலையா ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருப்பேன், அதனால அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க, நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன், அப்புறம் மேனேஜர் சைன் போட்டு நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா போய் அப்ளிகேஷன் ஃபார்மை புரட்டி போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு முறை இவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அது கட்டங்கட்டமா இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டாந்து கொடுக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்காக ஹீரோடைய மாமா கிட்ட போய் நிப்பாருங்க. ஹீரோடைய மாமா பாத்தீங்கன்னா கஸ்டமர் மாதிரி அங்க நின்னுகிட்டு இருப்பாரு. இந்த பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா லாக்கர் ரூமுக்குள்ள கட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்ல ஹீரோக்கு திக்குன்னு இருக்குதுங்க. உடனே மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுக்கிறாரு. உங்களுக்கு எழுத தெரியல, கேட்கறதுக்கும் கூச்சமா இருக்கு அப்படித்தானே அப்படின்னு கேட்க பட்டுன்னு ஹீரோ கன்னை கீழே வச்சிடறாருங்க. நான் ஃபில் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுக்கு சார் நீங்க பண்ணிட்டு, நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் என்னன்னு பார்த்து ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது அந்த லாக்கர் ரூம்குள்ள இருக்கிறவங்க சத்தம் போட்டுறாங்க. பட்டுன்னு இவர் திரும்புறாரு. என்ன சத்தம் அப்படின்னு கேட்க ஹீரோடைய மாமா நான் தான் சார் தலையில இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரம் பார்த்து முருகேசன் குண்டு போறதுக்காக வந்துருவான். ஹீரோ சைக்கிளையே நீ கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல முருகேசன் அந்த இடத்துல இருந்து போயிருவான். பார்த்து பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. உடனே இவங்க பேக்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த பேங்கை விட்டு வேக வேகமா வெளியில வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ தன்னுடைய மாமா கிட்ட வேகமா போகாதீங்க, கேஷுவலா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அப்படியே கேஷுவலா போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஊர்க்காரங்க எல்லாம் அந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு நினைச்சா பட்டுன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. உடனடியாக அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா கிளம்பிடுவாங்க. இப்ப போலீஸ்க்கு தகவல் போய் சேருதுங்க. இந்த மாதிரி பூட்டை உடைச்சு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பூட்டை உடைக்கப்பட்ட விதம் அப்படின்றது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ உடைச்சார் இல்லையா வெடி வச்சு, அதே பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பரதன் இந்த வழக்கை எடுக்கிறாருங்க. அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனவன் தான் இப்ப இந்த கிரைமை பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த வாட்டி விடக்கூடாது, இவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராருங்க. இப்ப இந்த ரீஜனல் மேனேஜர் இருக்கிறார் இல்லையா, கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பேங்க்குக்கு வராருங்க. வந்து பார்த்தா லாக்கர்ல இருக்கக்கூடிய எல்லா பணமே கொள்ளையடிக்கப்படல, தேவையான பணத்தை மட்டுமே நம்ம ஹீரோ எடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்காருங்க. இப்ப இந்த ரீஜனல் மேனேஜர் என்ன பண்றாருன்னா அதுல இருக்கக்கூடிய 2 கட்டு பணத்தை எடுத்து வேற லாக்கருக்குள்ள வச்சுட்டு இதுவும் அந்த கொள்ளைக்காரனுடைய கணக்குல சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த ரீஜனல் மேனேஜர் ஒரு மகா திருடனா இருப்பான் போலங்க. இப்ப நம்ம ஹீரோ மாமாவும் வீட்டுக்கு போறாருங்க. சோ அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவோட டெட் பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டாந்து புதைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில கொள்ளையடிச்சிட்டு போன அந்த கொள்ளைக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பரதன் ஊருக்குள்ள வராரு. பார்த்தா விவசாய நிலத்துக்குள்ள தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் அங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க விளைச்சல்ல வர வருமானத்தை விட காப்பீட்டுல கிடைக்கிற அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்திங்கய்யா, அதனால அவங்களே தீய வச்சு கொளுத்திப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கே சோறு போட்ட விவசாயிகளுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமானதா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இந்த காட்சியிலேயே தெரியுதுங்க. இப்ப அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட போயிட்டு வரதன் கேட்கிறாரு, உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்குதா, சந்தேகப்படுற மாதிரியான கஸ்டமர்ஸ் யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரீசெண்டா ஒரு 2 பேர் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண போறதா சொன்னாங்க, எங்க பணத்துக்கு பாதுகாப்பு என்ன இருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி சொல்லுங்க அப்படிங்கும்போது நாங்க சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்ல கரெக்டா அதே பேங்குக்குள்ள நம்ம ஹீரோவும் மாமாவும் நுழையிறாங்க. உங்களை அன்னைக்கே அமுச்சுட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்க பணத்தை கட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பரதன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் டிராயிங் ஒன்று வச்சிருக்காருங்க. இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் மாதிரி இருந்தானா அந்த நபர் அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தா அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழல்ல இந்த ரீஜனல் மேனேஜரும் உள்ள வர்றாரு. அவர் இவங்களை பார்த்துட்டு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பணம் கட்டுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் மாமாவும் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க நிலத்தை மீட்டுறதுக்காக. அப்போ அந்த பணத்தை வாங்கினவங்க கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தோட சீக்வன்ஸ் நம்பர் கொடுங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மாமாக்கு திக்குன்னு ஆகுதுங்க. ஆனா ஹீரோ பயப்படாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் விஷயம் தெரிய வருது. ராத்திரியா பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய துணிக்கடையை டார்கெட் பண்ணி அந்த துணிக்கடை பூட்டை உடைச்சு உள்ள போய் பணத்தை மாத்தி வச்சுட்டு வந்திருக்காருங்க. அதாவது பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு வெளியில வந்துட்டாருங்க. இப்ப பேங்க்ல இந்த பணத்தை கொடுக்கும்போது சீக்வன்ஸ் நம்பர் மேட்ச் ஆகாது இல்லையா, சோ அதனால இது கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்பாடா இப்படியோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நமக்கு பத்திரம் வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மாமாவும் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு நம்ம பரதன் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு ரீஜனல் மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வராருங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ரீஜனல் மேனேஜர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவங்க டாக்குமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா டாக்குமெண்ட் கொடுக்காம ஒரு 15 ஹிடன் சார்ஜஸ் சொல்லி இன்னொரு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குது, அதை கட்டினாதான் பத்திரத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், ஏன் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மாமா கொந்தளிக்கிறாரு. இதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கு, எல்லாம் பார்த்து தானே கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாருங்க. ஒரு சண்டை போடுறத பார்த்துட்டு ஆரம்பத்துல ஹீரோ அமைதியா தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரீஜனல் மேனேஜரோட கேபினுக்குள்ள பரதன்ற போலீஸ் ஆபீசர் இருக்கிறத பார்த்துட்டு மாமா கிட்ட மாமா போலீஸ் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசீதை கொடு அப்படின்னு வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கு மேலும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுங்க. இப்ப பரதன் ரீஜனல் மேனேஜர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, கொள்ளையடிக்கணும்னு நினைச்சவன் நேரா போய் ஒரு துணிக்கடையிலேயே கொள்ளையடிச்சிருக்க முடியும், ஆனா அவன் இங்க எடுத்த பணத்தை அங்க மாத்தி வச்சுட்டு வந்திருக்கானா கண்டிப்பா உங்க பேங்க் மேல கோபம் இருக்கக்கூடிய ஆளா தான் இருக்க முடியும். ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்கு நைட்டு ட்ரை பண்ணியிருக்கிறான், அங்க ஒண்ணு இல்லாண்டு போயிட்டு
ஒரு வாரம் இல்ல 2 மாசம் கேப் விட்டு அடிப்பான்னு பார்த்தா 2 நாள்ல பகல் நேரத்திலே கைவரிசையை காட்டிட்டான். அப்ப கண்டிப்பா உங்க பேங்க் மேல இருக்கக்கூடிய கோவத்துல தான் இதை பண்ணியிருக்கிறான்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுக்கப்படும் அப்படின்ற சலான்ஸை பரதன் பாக்குறாரு. சோ உங்க பேங்க்ல கடன் வாங்கினவங்க, ஜப்தி நோட்டீஸ் போனவங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படி எடுக்கும்போது ரீசெண்டா ஹீரோ பணத்தை கொண்டாந்து கட்டி இருக்கிறார் இல்லையா, சோ அப்ப கண்டிப்பா மாட்டிக்குவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருதுங்க. இப்ப பேங்க்ல கொடுத்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஜப்தி நோட்டீஸ் போச்சோ அங்கெல்லாம் விசாரணை பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காருங்க இந்த பரதன். இந்த ஒரு சூழல்ல ஹீரோட வீட்டு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹீரோ அப்படியே மிரண்டு போயிடுறாருங்க. கதவை ஓபன் பண்ணா சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு நபர். அவர் வேற யாரும் கிடையாது, இந்த ரீஜனல் மேனேஜர். தக்காளி அங்கதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். இந்த ரீஜனல் மேனேஜருக்கு நம்ம ஹீரோ தான் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் பணத்தை கொண்டாந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த டெபாசிட் டீடைல்ஸை இவர் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் நினைச்சிருந்தா போலீஸ்ல போட்டு கொடுத்துருக்க முடியும். அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணும் போது நம்ம ஹீரோவோடைய பேங்க் டீடைல்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்துருக்காரு. அதனால போலீஸ்காரங்க ஹீரோ தேடி வர மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக இவர் பண்றாரு அப்படின்னா, அந்த பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டே இவரு அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கலான்ற பிளான்ல இருந்திருக்காருங்க. நான் சொல்ற டைம்ல நான் சொல்ற பிரான்ச்ல நீ போய் கொள்ளையடி, அடிக்கிற பணத்துல உனக்கு பாதி எனக்கு பாதி, நான் சொல்றதை செஞ்சீனா நான் போலீஸ்ல சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரீஜனல் மேனேஜர் ஹீரோவை மிரட்டுறாருங்க. அதாவது இன்னும் 1.5 லட்ச ரூபாய் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1.5 லட்ச ரூபாய் கூட உன்னால கட்ட முடியாது. ஏன்னா நிலத்துல உனக்கு வருமானமே வராது. ஏதாவது ஒண்ணு பண்ணி வருமானம் வர வச்சாலும் டியூவை கட்டுவியா இல்ல வீட்டை பாப்பியா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு. அப்போ ஒருத்தனால இஎம்ஐ கட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ வச்சு ஆசை வார்த்தை காமிச்சு லோனை கொடுத்துருக்கல அப்படிங்கும் போது ரீஜனல் மேனேஜர் ஒத்துக்கிறாருங்க. அதுதான் உங்களுடைய ப்ராசஸ், அதுலதான் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. உனக்கு ஓகேனா இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு இந்த ரீஜனல் மேனேஜர் கிளம்பிடுறாரு. ராத்திரி நேரம் ஃபோன் கால் வருது. என்னையா மனசு மாறிடுச்சா, என் கூட சேர்ந்து வேலை பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் அப்படின்றாரு. இவருக்கு திக்குன்னு ஆயிருது. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும் போது, சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாருங்க. அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் உங்க பேங்க் மேல கோவமா இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க பேங்க்ல கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேங்க்லயே கொள்ளையடிச்சிருந்திருக்கான். கொள்ளையடிச்ச பணத்தை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிருக்கான். ஆனா இப்போ வரைக்கும் கொண்டாந்து கட்டாம இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பணம் பத்தலன்னு தான் அர்த்தம். அப்ப மேலும் அவனுக்கு பண தேவை இருக்குது, அதுக்காக மறுபடியும் உங்க பிரான்ச்ல கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பிரான்ச் இருக்கு அப்படின்னு கேட்க ஒரு 18ன்றாரு. 18 பிரான்ச் மேனேஜர்ஸையும் அலாட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லயுமே இந்த சைரன் வந்து ஒழுங்கா வேலை செய்யுதா அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. எல்லாம் வேலை செய்யுது, ஒரே ஒரு பிரான்ச்ல மட்டும் ஒழுங்கா வேலை செய்யலங்க. சோ அந்த பிரான்ச்சை தான் வந்து கொள்ளைக்காரங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே போலீஸா மாத்தி விட்டுறாரு. மஃப்டில போய் பேங்க் ஆபீசர்ஸ் மாதிரி உள்ள உட்கார்றாங்க. அந்த 1.5 லட்ச ரூபாய் அடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ, முருகேசன், மாமா 3 பேருமே வந்து காரை நிப்பாட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. ஆனா ஹீரோ காரை விட்டு இறங்காம முருகேசன் அனுப்பிச்சு உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துட்டு வான்னு சொல்ல முருகேசன் உள்ள போறாரு. பார்த்துட்டு வந்து சொல்றாரு, ஆனா உள்ள இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மாதிரி தினுசா இருக்கிறாங்க, சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம பிளான் படியே எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மாமாவும் காரை விட்டு இறங்கலாம்னு நினைக்கும் போது போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப வேகமா அந்த பேங்கை விட்டு வெளியில வராங்க. அப்பதான் தெரிய வருது உள்ள உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாம் போலீஸ் அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்குன்னா வேற ஒரு பிரான்ச்ல வந்து கொள்ளை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக்கா வராங்க. உடனடியா நம்ம ஹீரோ, மாமா, முருகேசன் 3 பேருமே அந்த பிரான்ச் கிட்ட போறாங்க. மக்கள் கூட்டமா இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த ரீஜனல் மேனேஜர் வராரு. நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த ஊர்ல நீ மட்டும் தான் திருடனா, எனக்கு வேற திருடனே கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் தெரிய வருது இந்த ரீஜனல் மேனேஜர் தான் வேற ஆட்களை வச்சு வேற பிரான்ச்ல கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ரீஜனல் மேனேஜரோட பிளான் என்ன அப்படின்னா, அவரு தொடர்ந்து திருட்டு சம்பவங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட போட்டோ வச்சு தானே தேடிக்கிட்டு இருப்பாங்க. பழி நம்ம ஹீரோ மேல ஓடும், பணம் மேனேஜருக்கு போய் சேரும். மாமா சொல்றாரு, இங்க நிக்க வேண்டாம், அவனோட போட்டோ வச்சு தான் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த பேங்க் மேனேஜர் எங்க போறாரு, என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து யார்கிட்டயோ கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்றது தெரிய வருது. அந்த எஸ்டிடி பூத்ல இருந்து இவங்க திரும்பி கால் பண்ணா அது ஒரு லாட்ஜோட நம்பர் அப்படின்னு தெரிய வருது. உடனடியா அந்த லாட்ஜுக்கு இவங்க 3 பேரும் போறாங்க. அங்க ஒரு ஆட்டோ நின்னுகிட்டு இருக்குதுங்க. அந்த ஆட்டோவை ஹீரோ ஆய்வு செய்யும் போதே தெரிஞ்சு போச்சு, இந்த மேனேஜருக்காக வேலை பார்க்கறவனுங்க இந்த லாட்ஜ்ல தான் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணி இருக்காங்க. பட் எந்த ரூம்னு தெரியல அப்படின்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ அங்க வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ ஒயரிங்க மாத்தி விட்டு லைட் எரியற மாதிரி பண்ணிடுறாருங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அந்த ஆட்டோல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, கஸ்டமர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் வந்து அந்த ஆட்டோவை சரி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாருங்க. இப்போ அவன் போறத ஃபாலோ பண்ணோம்னா எந்த ரூம்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் அந்த லாட்ஜுக்கு பேக் சைடு போறான். பேக் சைடுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க பார்ன்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாருங்க. அந்த கொள்ளைக்காரங்க சீட் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சீட் ஆட்டத்துல நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. அந்த கொள்ளைக்காரங்க கிட்ட ஹீரோ தோத்தும் போறாரு. திரும்பி ஆடுறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அம்பாசிடர் சாவியை வச்சு கேம் ஆடுறாருங்க. அந்த கொள்ளைக்காரங்க பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது ரிஸ்க்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்ல அந்த கொள்ளைக்காரன் சொல்றான், ஜெயிச்சா அம்பாசிடர் இருக்காரு, தோத்துட்டோம்னா பணம் தரோம் ரூமுக்குள்ள கூட்டு போய் அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேம் ஆடுறாரு. சோ அந்த கேம்ல ஹீரோ வின் பண்ணிடுறாருங்க. பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போறாங்க. பணத்தையும்
கண்ணுல காட்டுறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுங்க நம்மளை போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஹீரோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சண்டையில அந்த இடத்துக்கு வந்த முருகேசனோட வயிற்றுலயே கத்தியால குத்திட்டு ஹீரோவையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு எஸ் ஆயிடுறானுங்க. ஹீரோ அந்த பணத்தை புடுங்கிறதுக்காக ஓடுவாரு. ஆனா முருகேசன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு உடனே திரும்ப வந்து முருகேசனை தூக்கிட்டு போறாருங்க. இந்த கன் எல்லாம் சேல் பண்ணார் இல்லையா, அவர்கிட்டயே தூக்கிட்டு போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் முன்னாடி வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவர் தான் இப்ப அவர்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால அவரும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசனோட உயிரை காப்பாத்துறதுக்கான ஏற்பாடு பண்றாருங்க. இந்த மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோ பேசும்போது இந்த மேனேஜர் அதை தான் சொல்றாரு, உன் பேரை வச்சு நான் திருடிக்கிட்டே தான் இருப்பேன், பணம் எனக்கு பழி உனக்கு, நான் கூப்பிட்டப்பவே என் கூட நீ ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா ஹீரோடைய மனைவிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. போலீஸ்காரங்க ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும் போல. நீ மறுபடியும் திருட போனையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒத்துக்கிறாரு. இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ திரும்ப ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு குழந்தை வந்து அப்பா எங்கன்னு கேட்டுச்சுன்னா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் தெரிய வருது ஹீரோடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோ இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆக்சுவலா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் கெடு இருக்கு, அதுக்குள்ள அப்பாவோடைய பணத்தை கொண்டு போய் அனாதை பணம்னு எரிச்சிருவாங்க, அதுக்குள்ள நான் பணத்தை புரட்டி பேங்க்ல கட்டி அந்த பத்திரத்தை மீட்டா மட்டும்தான் என்னால பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுற. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்டே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காகலாம் வரல, இந்த நிலத்தை வித்து பணம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுதான் அவர் மனம் முடிஞ்சு போயிட்டாரு. அந்த சூழ்நிலையில தான் இந்த ஜப்தி நோட்டீஸ் எல்லாம் வந்தது, அதுல தான் அவர் இறந்தே போயிட்டாரு, என்னாலதான் அப்பா இறந்து போனாரு, என்ன மன்னிச்சுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகுறாருங்க. அம்மாவும் ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்துல இருந்துட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவிக்கு நீ புள்ளத்தாச்சின்னு எனக்கு தெரியும், நீ சாப்பிடு, வெறும் வயித்தோட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்க ஐயா தான் வயித்துல வந்து வாச்சிருக்கிறாரு, எந்திரி சாமி கும்பிட்டுட்டு உங்க ஐயா கூட்டு வா, நம்ம எங்காவது புதைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது முருகேசனை பார்த்துட்டு போயிடலான்ட்டு போகும்போது அந்த அருவா வியாபாரி ஷூட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிற அருவாவை கையில கொடுத்து போற வழியில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, அங்க இந்த அருவாவை கொடுத்துட்டு 500 ரூபாய் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் மாமாவும் கிளம்புவாங்க. போற வழியில அந்த பேங்கை பார்த்துட்டே தான் போவாங்க. இந்த விஷயங்கள்லாம் வீட்டுக்கு தெரியாம இருந்துருந்துச்சுன்னா அந்த 1.5 லட்ச ரூபாய் பணத்தையும் ரெடி பண்ணி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாருங்க. இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. தேவர் மகன் ஷூட்டிங் தான் கைஸ் நடந்துகிட்டு இருக்குது. அங்க அருவாவை கொடுக்கும்போது அப்பதான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பண தேவை இருக்கு அப்படின்றது தெரிய வருது. பக்கத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்ல இருந்து 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வரதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என் மாமா கிட்ட இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. ரோட்ல ஃபுல்லா முள் கம்பிகளையா போட்டு வைக்கிறாரு. பணம் எடுத்துட்டு வர வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், சோ அதுல இருக்கக்கூடிய பணத்தை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த முள் கம்பிகளை கவனிச்சுட்டு வண்டியை திருப்பி ப்ராப்பரா ஓட்ட ஆரம்பிச்சிருவாருங்க. உடனே நம்ம ஹீரோ வேற ஒரு ரூட்ல ரொம்ப வேகமா போய் அந்த ஜீப் மேலேயே விழுந்துருவாரு. இருந்தாலும் ஜீப் சீலிங்ல கத்திய வச்செல்லாம் குத்துவாங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி கண்ணை காட்டி மிரட்டி ஹீரோக்கு தேவையான 1.5 லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாருங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம பரதன் இருக்கிறார் இல்லையா, இந்த ரீஜனல் மேனேஜர் கிட்ட யார் யாரெல்லாம் ரீசெண்டா வந்து அவங்களோட லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க, பணம் போட்டிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப பணத்தை எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் மாமாவும் அம்பாசிடர் கார்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வண்டி நின்னுருது. என்னன்னு பார்த்தா வண்டியில ரேடியேட்டருக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயசானவரோட வீட்டுக்கு போனா அந்த வயசானவரோட மனைவி பாத்தீங்கன்னா ரொம்பவே உடம்பு சரியில்லாத நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்பாவை நம்பிதான் பாத்தீங்கன்னா டிராக்டர் எல்லாம் வாங்கி இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய போட்டோவை பார்க்கும்போது தெரிய வருது. அந்த டிராக்டர்ல இருந்த டயர் எங்க அப்படின்னு கேட்கும்போது மனைவிக்கு உடம்பு சரியில்லைல, அது சும்மா தானே இருக்குது, அதனாலதான் அந்த டயரை எடுத்துட்டு போய் வித்து அதுல வந்த காசை வச்சு என்னோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. உங்களுக்கு டிராக்டர் அப்படின்றது நீடெல்லாம் கிடையாது, ஆனா பேங்க்குக்காரன் பாத்தீங்கன்னா டிராக்டர் இருந்தாதான் நீங்க விவசாயம் பண்ண முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய ஆசை வார்த்தை காமிச்சு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அப்ளிகேஷன்ல சைன் போட வச்சு லோனை கொடுத்திருந்திருக்கான். வறட்சியின் காரணமா இவங்களால விவசாயமும் பண்ண முடியாம தவணையும் கட்ட முடியாம நிலத்தை ஜப்தி பண்றதுக்கான நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அந்த நோட்டீஸை கூட அந்த வயசானவருக்கு படிக்க தெரியலங்க. அந்த நோட்டீஸை பார்த்ததும் ஹீரோ ரொம்ப மனமுடிஞ்சு போயிடுறாரு. நம்ம பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா இந்த பேங்க்காரன் இத்தனை பேரோட வயித்துல மண்ணெல்லி போட்டிருக்கான், அப்போ நம்ம இவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த ரீஜனல் மேனேஜர் கிட்ட பரதன் சொல்றாரு, இவளோட 18 பிரான்ச்சுக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம், போலீஸ்காரங்க உள்ள மஃப்டில இருப்பாங்க, கண்டிப்பா அந்த திருடங்களை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரீஜனல் மேனேஜர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரான்ச்ல கொள்ளையடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. ஆளுங்க வருவாங்க, நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கணும், அவனுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவானுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. அப்ப பரதன் பாத்தீங்கன்னா நீங்க இங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி ரீஜனல் மேனேஜரை கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு சார் அப்படிங்கும் போது ஏதாவது டவுட்னா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூடயே கூட்டிட்டு போறாருங்க. பரதன் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காருங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார், உயிரோடவோ இல்ல புனமாவோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தனியாளா ஒரு பிரான்ச்சை டார்கெட் பண்றாருங்க. சட்டனா உள்ள இறங்குறாரு, முகத்தை மறைச்சிட்டு கண்ணை காட்டி மிரட்டுறாரு. ஆல்ரெடி பாதுகாப்புல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவரு வந்து ஹீரோவை பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. அப்பா சொன்னது ஞாபகம் வருது, மொத்த பலத்தையும் வயிற்றுலயும் கால்லையும் கொடுத்து தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான பேட்டர்ன்ல ஹீரோ சண்டை போடுறாரு. ஊரா வீட்டு பணத்தை பாதுகாக்கிறேன்னு நீ உசுர விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. கிளம்பலான்னு பார்த்தா கிராமத்தினர்கள்லாம் வந்து கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட
அவங்களோட நோட்டீஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளால வெளியில போக முடியாது அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த குண்டு இருக்கு இல்லையா, அந்த குண்டை உருட்டி விட்டுறாருங்க. அதை பார்த்ததும் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அது வெடிக்குது. அது வெடிக்கும் போது தூசி பறக்குதுங்க. அந்த தூசியோட தூசியா உள்ள பூந்து ஹீரோ தப்பிச்சு ஓடிடுறாரு. ஹீரோ அத்தோட நிப்பாட்டிக்கலங்க, அடுத்த பிரான்ச்சுக்கும் போறாரு. அங்கேயும் இதே மாதிரியான பேட்டர்ன்ல கொள்ளையடிக்கிறாரு. இந்த பரதன் இருக்கிறார் இல்லையா, ஜீப்ல கொண்டு வரப்பட்ட பணத்தை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பணமே கொள்ளையடிக்கப்படல, இதுல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் காணாம போயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அடுத்தடுத்து வாக்கி டாக்கில தகவல் வருது, இந்த பிரான்ச்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அந்த பிரான்ச்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்ப எந்த பிரான்ச்சுக்கு போகணும்னே பரதனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குதுங்க. அப்ப பரதன் வந்து ஒரு மேப் போடுறாருங்க. இந்த பிரான்ச்ல எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அடுத்தது இந்த பிரான்ச்சுக்கு தான் வருவான், அவனுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிட்டோம்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க கைஸ். உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட பரதன் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே கன்னோட ஒரு 3 பேர் உள்ள நுழையறானுங்க. கையை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. அங்கதான் இந்த ரீஜனல் மேனேஜர் இருக்கிறாரு. வந்தது ரீஜனல் மேனேஜரோட ஆட்கள். என்ன சார் போலீஸ் நம்ம பக்கமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனடியா போலீஸ்காரங்க சுட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரு குண்டு பட்டு செத்து போயிடுறானுங்க. ஒரே ஒருத்தன் அப்ரூவல் ஆயிடுறான். இந்த ரீஜனல் மேனேஜர் சொல்லி தான் நாங்க கொள்ளையடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஜனல் மேனேஜர் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடலாம்னு நினைக்கும் போது ஒரு டிராக்டர் வந்து இடிச்சு அந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாருங்க. அந்த டிராக்டர்ல கருப்பராயன் துணை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பாடியை எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. சோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ போயிட்டு இவருதாங்க என்னோட அப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அப்பாவோட டெட் பாடியை வாங்கிட்டு வந்துருவாருங்க. மொத்த பணத்தையும் கொண்டு போய் கட்டி பத்திரத்தையும் மீட்டுருவாரு. இப்போ இந்த ரீஜனல் மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்க. அப்பவும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு டீல் பேசுறாருங்க. என் கூட சேர்ந்துக்கோங்க, அடிச்ச பணத்துல பாதி கொடுத்துறேன், எல்லாமே நான் அடிக்க கிடையாது, அவனும் அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு பாயிண்ட மிஸ் பண்றோம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அந்த டைம்ல அவன் என்ன சுத்த விட்டான், இந்த டைம்ல நீ என்ன சுத்த விட்ட, இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே ஆக்சிஜன் சிலிண்டர் ஆஃப் பண்ணி விட்டுறாருங்க. இந்த ரீஜனல் மேனேஜர் செத்து போறாரு. அவனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை தேடி வந்துகிட்டு இருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மொத்த கிராமத்தினர்களும் சொல்லி வச்ச மாதிரி பணத்தை தூக்கிட்டு வந்து எங்க கிட்ட செட்டில்மெண்ட் பணம் இருக்கு, எங்க நிலத்தை திருப்பி கொடுங்க, எங்க பத்திரத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன போயிட்டு அப்புறம் வாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாரும் எங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி பேங்க்காரங்களே எல்லாருமே மிரட்டுறாங்க. இந்த இடத்துக்கு வந்த பரதன் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கி பாக்குறாரு. அந்த பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய நோட்டா தான் இருக்குது. இதெல்லாம் திருடப்பட்ட பணம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, ஆமா எங்க கிட்ட இருந்து திருடின பணம் தானே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்க, என்ன பண்ண முடியும், சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் பழைய நோட்டை கொண்டு வந்திருக்காங்க, சீக்வன்ஸும் மேட்ச் ஆகாது, அவன் தான் குற்றவாளி அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாது, எல்லாரும் வரிசையா நிக்க வச்சு பணத்தை கட்டிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்ட்டு பரதன் கிளம்புறாருங்க. இப்ப ஹீரோடைய அப்பாக்கான இறுதி சடங்குலாம் நடந்து முடியுதுங்க. நிலத்துக்கிட்ட ஹீரோ வந்து நின்னுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு பரதன் வராரு. கடன்ல இருக்கிறவன்லாம் இப்படி திருட ஆரம்பிச்சா போலீஸ் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ போட்டு அடிக்கிறாரு. கடடா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் அப்பன் பேரை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட பார்த்தா அவருடைய கன்னை ஹீரோ எடுத்துட்டாருங்க. இன்ஸ்பெக்டருடைய தலையிலேயே பாயிண்ட் பண்ணி, இது வரைக்கும் நீங்க லோன் வாங்கியிருக்கீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்க, வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன லோன் அப்படின்னு கேட்டா கார் லோன் அப்படின்றது தெரிய வருது. மாசம் எவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது 3000 ரூபாய் அப்படின்ற. 3 மாசம் சம்பளம் வரலனா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாரு. சரி 3 வருஷம் உங்களுக்கு சம்பளம் வரலனா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, கட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப நீங்க வாங்கின கடனே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்குறது தான். ஆனா இங்க இந்த விவசாயிங்க வாங்கின கடன் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக வாங்கப்பட்ட கடன், அதாவது தேவைக்காக வாங்கப்பட்ட கடன். இதனால அந்த இஎம்ஐ பே பண்ண முடியாது அப்படின்ற அந்த படிப்பறிவு கூட உங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த பேங்க்காரங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக இவங்களை எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி லோன் வாங்க வச்சிருக்காங்க, நிலத்தை ஜப்தி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் திருட்டு இல்லையா சார்? ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், அவங்க கடனை கொடுத்து ஏமாத்தல, நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தி இருக்காங்க சார், இவங்கெல்லாம் நம்பி ஏமாந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொடுக்குறாரு. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல உங்ககிட்ட சொன்னா உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த ஊரே நிம்மதியா இருக்குது, என்ன பண்றது, பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸரான ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கைவலங்க போட்டு விடுறாரு. ஜெயிலுக்கு போ, குறைஞ்சது 7 வருஷம் தண்டனை கிடைக்கும், 7 வருஷம் கழிச்சு நீ வெளியில வரும்போது இந்த ஊர்க்காரங்க எல்லாம் உனக்கு செலவு வச்சிருப்பாங்க, உன்னை கொண்டாடுவாங்க, அப்படியே உனக்கு இந்த வாழ்க்கை பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கூட்டிட்டு போறாருங்க. டக்குன்னு நிப்பாட்டிட்டு, வெயிட் இது நடந்ததுன்னா நீ ஹீரோவாயிருவேன், ஆனா நான் வில்லன் ஆயிருவேன். ஏன்னா ஊருக்காக ஹெல்ப் பண்ண ஒருத்தனை நான் ஜெயிலுக்கு அனுப்பினதா நான் வில்லன் ஆயிருவேன். ரிட்டையர்மெண்ட் டைம்ல எனக்கு நல்ல பேர் கிடைக்காம போயிரும், கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்க்கலாமா, எல்லா சம்பவத்தையும் பண்ணது அந்த ரீஜனல் மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி செத்து போன அந்த ரீஜனல் மேனேஜர் மேல போட்டேன்னா, கஷ்டப்பட்டு அந்த ரீஜனல் மேனேஜரை நான் பிடிச்சேன் அப்படின்ற பேர் எனக்கு இருக்கும், நான் என் கதையில ஹீரோவாயிருவேன், அந்த ரீஜனல் மேனேஜர் வில்லன் ஆயிருவான், நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல என்னோட போட்டோ வரும், பெருமையா எல்லாருமே பேசுவாங்க, அப்ப நான் ஹாப்பியா ரிட்டையர்ட் ஆகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, என்கிட்ட சும்மா தானே சார் கேட்பீங்க அப்படின்னு ஹீரோ பதில் சொல்றாரு. உடனே அந்த விலங்க கழட்டிட்டு சிரிச்சுட்டே அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி உன் பேர் எங்காவது அடிபட்டுச்சுன்னா நானே தூக்கி உன்னை உள்ள வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இனி எங்கேயும் போக மாட்டேன் சார், இது என் ஊரு என் நிலம், நான் இங்கதான் இருக்க போறேன், இங்கதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த டிராக்டர்ல போய் ஏறாருங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜீப்ல போய் ஏறாரு. அவர் ஜீப்பை ஸ்டார்ட் பண்றாரு, இவர் டிராக்டர் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்றாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.